அத்தியாயம் 69. விதியின் அலைகள். போன அத்தியாயத்துல இளஞ்செழியனையும் ஹிப்பலாசையும் விருந்தினர் அறைக்கு அனுப்பிய இலியாசு இளஞ்செழியனுக்கு ஒரு பரிச கொடுக்கறதா சொல்றதையும், அன்னைக்கு இரவு யாரோ முக்காடு போட்டுக்கிட்டு இளஞ்செழியன் அறைக்குள்ள நுழையறதையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து உள்ள நுழைஞ்ச உருவம் யாருன்னு தெரிஞ்சுக்கவும் இளஞ்செழியனுக்கு உதவவும் அறையோட கதவுல தன்னோட காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருந்த ஹிப்பலாஸ்க்கு முதல்ல 2 பேர் பேசுற சத்தம் கேட்டது. அப்புறம் உன்னிப்பா கவனிச்சதுல இளஞ்செழியன் ஏதோ சத்தமா பேசுறதும் அதுக்கு ஒரு பெண் குரல்ல பதில் வந்ததையும் கவனிச்ச ஹிப்பலாஸ் உள்ள போனது ஒரு பெண்ணுன்றத புரிஞ்சுக்கிட்டு நிம்மதியா படுக்க போனான். ஆனா உள்ள இருந்த இளஞ்செழியனுக்கு மட்டும் நிம்மதி இல்லாத ஒரு சங்கடமான நிலைமை உண்டாச்சு. ஒரு முக்காடு போட்ட உருவம் தன்னோட அறைக்குள்ள நுழைஞ்சதையும் உள்பக்கமா தாழ் போட்டதையும் பார்த்த இளஞ்செழியன் என்ன நடந்தாலும் அதை சமாளிக்க ஆயத்தமானான். உள்ள நுழைஞ்ச உருவம் தன்னோட முக்காட நீக்கிட்டு அத அந்த அறையோட ஒரு மூலையில வச்சுட்டு இளஞ்செழியன் பக்கமா திரும்பினதும் அந்த உருவம் அறையும் குறையுமா போட்டிருந்த ஆடைய பார்த்து சங்கடப்பட்டான் இளஞ்செழியன். எந்த வீரனையும் எவ்ளோ பெரிய ஆபத்தையும் துணிஞ்சு சமாளிக்கக்கூடிய இளஞ்செழியன் அந்த உருவம் தன்னை நோக்கி வரத பார்த்து பயந்தான். அவனோட மஞ்சத்துக்கு பக்கத்துல வந்து அவனோட முகபாவனைய கவனிச்ச அலீமா லேசா சிரிச்சுக்கிட்டே, ஏன் அப்படி பயப்படுகிறீர்கள்னு சுத்தமான தமிழ்ல கேட்டா. அவனோட தமிழ கேட்டதும் அவ தன்னை கேளிக்கை மண்டபத்துக்கு வெளியில சந்திச்சு, இலியாசு என்ன வேண்டுமென்று கேட்டால் என்னை பரிசாக கேளுங்கள், என் பெயர் அலீமான்னு சொன்னது இளஞ்செழியனுக்கு ஞாபகம் வந்தது. திரும்ப அலீமா, என்ன அப்படி யோசிக்கிறீர்கள்னு கேட்டா. அவளை ஏறெடுத்து பார்த்த இளஞ்செழியன் அவளோட அழக பார்த்து பிரமிச்சு போனான். ரொம்ப அடர்த்தியாவும் கருமையாவும் தரையில போய் இடிக்கக்கூடிய அளவுக்கு நீளமா வளர்ந்திருந்த கூந்தல 2 பிரிவா பின்னி அத சுருட்டி கட்டி இருந்தா அலீமா. அவ காதுகள்ல 2 பெரிய பொன் வளையங்களையும் அழகான மூக்கையும் பெரிய கண்களையும் அழகான உடலமைப்பையும் கொண்டிருந்த அலீமா தேவலோகத்து ரம்பைய மாதிரி இருந்தா. அரையும் குறையுமான அராபிய உடைகளை போட்டிருந்த அலீமாவை பார்க்க சங்கடப்பட்டுக்கிட்டு தலைய குனிஞ்சுக்கிட்டான் இளஞ்செழியன். அத பார்த்து, நான் கேட்கிறேன், நீங்கள் பேசாமல் இருக்கிறீர்களே, பரிசை பெற்றுக்கொள்வதில் அவ்வளவு கஷ்டமா உங்களுக்கு கேட்டா அலீமா. அவ மஞ்சத்துக்கு பக்கத்துல நெருங்கி வரத அவளோட சலங்கை சத்தத்தை வச்சு புரிஞ்சுகிட்ட இளஞ்செழியன் அதிர்ச்சியாகி தலைய தூக்கி, பரிசா? எது பரிசு? என்ன பரிசுன்னு கேட்டு திணறினான். அதுக்கு, இதோ பரிசுன்னு அலீமா சத்தமா சொன்னது இளஞ்செழியனுக்கு மட்டும் இல்லாம வெளியில இருந்த ஹிப்பலாசுக்கும் கேட்டது. அவ சொன்னதை கேட்டு மஞ்சத்துல இருந்து எழுந்து அந்த அறையில அங்கேயும் இங்கேயும் உலாவின இளஞ்செழியன், எங்கே இருக்கிறது பரிசுன்னு கேட்டான். உங்கள் கண்முன்பே இருக்கிறதே பரிசுன்னு சொல்லிட்டு இளஞ்செழியன் எதிர்ல வந்து நின்ன அலீமா, நான் உங்கள் அடிமைன்னு சொல்ற மாதிரி இளஞ்செழியன் முன்னாடி தன்னோட தலைய தாழ்த்தி வணங்கினான். நீயா பரிசு? நான் வியப்பா கேட்டான் இளஞ்செழியன். ஆமாம்னு சொல்லி லேசா சிரிச்ச அலீமா இளஞ்செழியனை நோக்கி 2 அடி எடுத்து வச்சா. அத பார்த்து, இரு அங்கேயே இருன்னு பயந்துகிட்டே சொன்னான் இளஞ்செழியன். ஏன், அருகில் வரக்கூடாதா? பெண்களை கண்டால் உங்களுக்கு பயமான்னு கேட்டா அலீமா. சில சந்தர்ப்பங்களில் பயம்தான்னு சொன்னா இளஞ்செழியன். சற்று விளக்கிச் சொல்லுங்கள்னு கேட்டா அலீமா. அதுக்கு இளஞ்செழியன் அலீமாவை பார்த்து, அலீமா, என்னை யார் என்று உனக்குத் தெரியாது, நீ யார் என்றும் எனக்கு தெரியாது, இருவரும் ஒரே அறையில் இருக்கிறோம், புரிகிறதா உனக்குன்னு கேட்டான். அதுக்கு அலீமா, புரிகிறது, ஆனால் என்னை உங்களுக்கு பரிசாக அளித்திருப்பவன் இலியாசு மன்னன். வேறு யாராவது இதை பற்றி பேசினால் மன்னன் அவர்கள் நாக்கை துண்டித்து சாம்பிராணி காட்டுக்கு அனுப்பிவிடுவான்னு சொன்னான். இங்கு எல்லோர் வாழ்வையும் நிர்ணயிப்பது மன்னன்தானான்னு கேட்டான் இளஞ்செழியன். ஆம், தவிர மன்னன் உங்கள் விஷயத்தில் தாராளமாக நடந்து கொண்டிருக்கிறான். இதுவரை யாருக்குமே கிடைக்காத அலிமாவே உங்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறான். நாளை காலையில் இந்த செய்தி கானா பூராவும் பரவும். மக்கள் வியப்புக் கடலில் ஆழ்ந்து விடுவார்கள் சொன்னா அலீமா. அத்தனை அபூர்வமா நீ? ஆம், இலியாசுவின் மகள் என்றே எல்லோரும் கானாவில் என்னை அழைக்கிறார்கள். என் அருகே வரக்கூட துணிந்தவர் இதுவரை யாரும் இல்லை. என்னை பரிசாக கேட்கும்படி நானே உங்களை கேட்டேன் அல்லவா? ஆனால் அரபு நாட்டின் தெய்வ சக்தி இலியாசுவின் சிந்தனையில் புகுந்து அவனாகவே என்னை பரிசாக அளிக்கும்படி தூண்டிவிட்டிருக்கிறது. இது உங்கள் அதிர்ஷ்டம்னு சொன்னா அலீமா. அத கேட்டதும்,
யாரும் எண்ணவும் முடியாத பரிசை உனக்கு தருகிறேன்னு இலியாசு ரகசியமா சொன்னது இளஞ்செழியனுக்கு ஞாபகம் வந்தது. அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிற விஷயங்கள் எல்லாம் புரிய ஆரம்பிச்சது. கொள்ளை கப்பலை பிடிச்சு கொடுத்து இலியாசுவோட தயவோட தமிழ்நாட்டுக்கு திரும்பி போயிடலாம்னு மனக்கோட்டை கட்டியிருந்தான் இளஞ்செழியன். ஆனா பரிசா இலியாசு ஒரு பெண்ணை அனுப்பிச்சதால, இதென்ன இலியாசு நம்மை அரபு நாட்டை விட்டு அகல விட மாட்டான் போலிருக்கிறதே நினைச்சு வருத்தப்பட்டு பெருமூச்சு விட்ட இளஞ்செழியன் அலீமாவை பார்த்து, என்ன அதிர்ஷ்டமா இதுன்னு கேட்டான். அதை கேட்டு, ஏன் என்னை கண்டால் உங்களுக்கு பிடிக்கவில்லையா?ன்னு வருத்தமா கேட்டா அலீமா. பிடிக்கவில்லை என்று யார் சொன்னது?ன்னு எரிச்சலா கேட்டான் இளஞ்செழியன். அப்படியானால் விருப்பமா?ன்னு கேட்டா அலீமா. எதற்கு விருப்பம்னு கேட்டான் இளஞ்செழியன். இப்படி வாருங்கள் சொல்கிறேன்னு அவனை மஞ்சத்துல உட்கார வச்சு, முட்டாள்தனமாக நடந்து கொள்ள வேண்டாம். இது இலியாசுவின் அரசாங்கம். அவன் விருப்பத்துக்கு மாறாக நடப்பவர்களை சித்திரவதை செய்வது இலியாசுவின் வழக்கம்னு சொன்னா அலீமா. அது தெரிந்ததுதானேன்னு சொன்னா இளஞ்செழியன். தெரியாததும் ஒன்று இருக்கிறதுன்னு சொன்னா அலீமா. என்ன அதுன்னு கேட்டான் இளஞ்செழியன். யோசித்துப் பாருங்கள். நீங்கள் தமிழர். உங்களை முன்பின் இலியாசுவுக்கு தெரியாது. இந்த கானாவில் எனக்கும் இலியாசுவுக்கும் இன்னும் 2-3 பேருக்கும் தான் உங்கள் மொழி தெரியும். அந்த ஒரு சிலரில் மகளைப் போலவே என்னை பாவிக்கும் இலியாசு இந்த இரவில் உங்களிடம் என்னை ஏன் ஒப்புவிக்கிறான்னு கேட்டா அலீமா. அலீமா கேட்ட கேள்வியால அதிர்ச்சியான இளஞ்செழியன், ஏன் விளங்கவில்லையேன்னு குழப்பமா கேட்டான். அதுக்கு அலீமா, இலியாசுவைப் போல் ஒரு பயங்கர மனிதன் உலகத்தில் கிடையாது. நரியை விட தந்திரம் வாய்ந்தவன். இரவில் ஒரு கப்பல் வருகிறது. அதை ஒரு தமிழர் பிடித்துக் கொடுக்கிறார். அதற்காக அவருக்கு ராஜோபசாரம் நடக்கிறது. தன் மகளைப் போல வளர்த்து அராபியர்கள் அனைவரிடமிருந்தும் பாதுகாத்து வரும் ஒரு பெண்ணை அந்த வாலிபரிடம் அனுப்பி வைக்கிறான் என்றால் விசித்திரமா இல்லையா?ன்னு கேட்டா அலீமா. விசித்திரம்தான்னு சொன்னா இளஞ்செழியன். திடீர் உதவி, திடீர் அன்பு, திடீர் பரிசு எல்லாம் கதைகளில் நிகழலாம், வாழ்க்கையில் நிகழ முடியாது. தமிழக வீரரே, அதுவும் இலியாசுவிடம் நிகழ முடியவே முடியாது. ஆனால் நிகழ்ந்திருக்கிறது. ஆகவே அதற்கு காரணங்கள் இருக்க வேண்டும். ஆழமான திட்டம் இருக்க வேண்டும். அறக்கரை அஞ்சும் கொடுமைகளை விளைவிக்கவல்ல இலியாசுவின் அறிவு ஆழமானது. மனிதர்களை எடை போடுவதில் அவனுக்கிணை இந்த பிராந்தியத்தில் எவருமே இல்லை என்பது பிரசித்தம். யவனர்கள் கூட இலியாசுவின் அறிவை பெரிதும் வியக்கிறார்கள். நிமிட நேரத்தில் மனிதர்களையும் சம்பவங்களையும் எடை போட்டு முடிவுகளையும் செய்யவல்ல இலியாசு என்னை இத்தனை துரிதமாக உங்களுக்கு பரிசாக அளித்திருக்கிறான் என்றால் அதற்கு ஒரே காரணம்தான் இருக்க முடியும்னு சொன்னா அலீமா. என்ன காரணம் அது அலீமான்னு சந்தேகமா கேட்டான் இளஞ்செழியன். அதுக்கு அலீமா இளஞ்செழியனை நேருக்கு நேர் பார்த்து, உங்களை கானாவிலேயே இருத்திக் கொள்ள இலியாசு முடிவு செய்திருக்க வேண்டும்னு சொன்னான். தான் சொன்னதை கேட்டு இளஞ்செழியனோட முகத்துல எந்த மாறுதலும் ஏற்படாததை பார்த்து, நான் சொன்னதன் பொருள் உங்களுக்கு விளங்கவில்லையான்னு கேட்டா அலீமா. நன்றாக விளங்கியிருக்கிறது. உன்னை எனக்கு மனம் செய்து கொடுத்து கானாவிலேயே இருத்திக் கொள்ள திட்டமிடுகிறான் மன்னன்னு சொன்னா இளஞ்செழியன். அதுதான் திட்டம். யவனர்களிடமிருந்து சிறை மீட்டு வந்து மகளைப் போல் நடத்தும் என்னை திறமைசாலியான வீரனுக்குத்தான் கொடுப்பேன் என்று இலியாசு பலமுறை சொல்லியிருக்கிறான். உங்களை அத்தனை சிறந்த வீரனாக மதிக்கிறான் இலியாசுன்னு சொன்னா அலீமா. மிக்க மகிழ்ச்சின்னு இகழ்ச்சியா சொன்ன இளஞ்செழியன், ஆமாம், நீ யவனர்களிடம் அடிமையாக இருந்தாயான்னு கேட்டான். ஆம், இருந்தேன். கொள்ளைக்காரர்களால் பிடிக்கப்பட்டு அட்டோலிஸ் நகரத்தின் அடிமைச் சந்தையில் விற்கப்பட்டேன். யவன நாட்டு அரச குடும்பத்தார் ஒருவரால் வாங்கப்பட்டேன். அவர்களால் அரசி போலவே நடத்தப்பட்டேன். அவர்கள் எனக்கு உங்கள் நாட்டு வர்த்தகர்களைக் கொண்டு உங்கள் மொழியையும் பழகிக் கொடுத்தார்கள். சொல்லிக்கிட்டே போன அலீமாவை தடுத்து, ஏன் பழகிக் கொடுத்தார்கள்?ன்னு கேட்டான் இளஞ்செழியன். உங்கள் நாட்டுக்கு என்னை அனுப்ப எண்ணினார்கள்னு சொன்னா அலீமா. எதற்காக அனுப்ப எண்ணினார்கள்னு ஆச்சரியமா கேட்டான் இளஞ்செழியன். அவர்கள் அரசகுமாரி தமிழகம் செல்வதாய் இருந்தது. அவளுக்கு தோழியாக என்னை அனுப்ப திட்டமிட்டார்கள்னு சொன்னா அலீமா. தன்னை நம்பிக்கையா அவர்களுக்கு உன்னிடம்னு கேட்டா இளஞ்செழியன். அதுக்கு அலீமா, ஆம், யவன அரச குடும்பத்தார் மிகவும் நல்லவர்கள். அவர்கள் மகளுக்கும் எனக்கும் எந்தவித வித்தியாசமும் வைக்கவே இல்லை. இந்த சனியன் இலியாசு அட்டூலிஸில் ஒரு நாள் யவனர் கூட்டத்தில் என்னை கண்டு கவர்ந்து இங்கு கொண்டு வராதிருந்தால் இத்தனை நாள் உங்கள் நாட்டில் இருப்பேன். சாதாரண அலீமாவாக இல்லை, அந்த நாட்டு ராணியின் தோழியாக பெருமையா சொன்னான். அதையெல்லாம் கேட்ட இளஞ்செழியன், என் வாழ்வில் யவனராணி மட்டும்தான் மோதினாள் என்று நினைத்தேன். அவள் தோழியும் மோதுகிறாளே. ஒருத்தி கடற்கரையில் அலை ஓரத்தில் காலில் இடறினாள்.
இன்னொருத்தி அதே கடலோரம் நூற்றுக்கணக்கான கரங்களுக்கு அப்பால் மோதுகிறாள். அங்கும் கடல் அலைதான், இங்கும் வெளியே அதே கடல் அலைதான். இவை கடல் அலைகளா, இல்லை ஆண்டவன் என்னை எடுத்து பல இடங்களிலும் வீசும் விதியின் அலைகளா? நான் நினைச்சு பெருமூச்சு விட்டான். இளஞ்செழியன் எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்த அலீமா அவனுக்கு ஆறுதல் அளிக்கிற மாதிரி, என் சொல்படி அடுத்த சில நாட்கள் நடவுங்கள், உங்களுடைய ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொன்னான். உடனே இளஞ்செழியன் அலீமாவை பார்த்து, என் ஆசை ஒன்றுதான் அலீமா, தாய் நாடு திரும்ப வேண்டும்னு சொன்னான். அந்த ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொன்னா அலீமா. எப்படின்னு கேட்டான் இளஞ்செழியன். பொறுத்துப் பாருங்கள், என்னிடம் நம்பிக்கை மட்டும் வையுங்கள், சொல்வதை கேளுங்கள், நான் இட்ட ஆணையை மீறாதீர்கள், இதோ என் கையில் அடித்து உறுதிமொழி கூறுங்கள் தன்னோட கைய காட்டினா அலீமா. இளஞ்செழியனோ அவளோட கையில அடிச்சு அவ சொல்றதையெல்லாம் கேக்குறதா உறுதிமொழி சொன்னான். உடனே அலீமா தன்னோட முதல் ஆணைய இளஞ்செழியன் கிட்ட சொன்னான். அலீமா போட்ட முதல் ஆணைய கேட்டு கதி கலங்கி போனா இளஞ்செழியன். அப்படி அலீமா இளஞ்செழியனை என்ன செய்ய சொன்னா, அதனால நடக்க போறது என்னன்றத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.